சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் உங்களோட 10 ஏக்கர் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல் வீடியோவில் டிராகனை பற்றி காமிச்சிருந்தீங்க. அப்புறம் அவகோடா காமிச்சிங்க. நிறைய வகை பழங்கள் நிறைய காமிச்சிருந்தீங்க. உங்க இதில் பார்த்தா நேரத்தில் பார்த்தா ஒரே இந்த கருப்பு சீட்டாக என்ன சீட்டுங்க சார் இது? இது வீட் மேட் சார். இது கிளை வீட் மேட் சார். இது புரியல, சொல்லுங்க. வீட்டு கிளை வருது. இல்லை சார், பில்லு வராமல் தடுக்கும் அது. இதில் ஒரு ஃபெசிலிட்டி என்னன்னா, மழை பெய்ஞ்சா தண்ணி அப்படியே உள்ள போயிடும் சார். அது எது உள்ள சார் போயிடும்? தண்ணி அப்படியே உள்ள அப்படியே போயிடும். ஷீட்டை பிடிச்சிக்கிட்டீங்க. ஷீட் அப்படியே கீழே அப்படியே ட்ரை இதாகிடும். பில்லு கில்லு எதுவுமே வராது. இப்போ இது கீழே தூக்கலமான இருக்கிற பில்லெல்லாம் அப்படியே காஞ்சிட்டு இருக்கும். இது கம்பெனி வந்து ஒரு 5 வருஷம் டன் கேரண்டி தராங்க சார். கம்பெனி 5 வருஷம் கொடுக்கும்போது எப்படி ஒரு 2 வருஷம் அதிகமாக வரும். நம்ம இன்னும் அதிகமாக இது பண்ண போகிறது இல்லை சார். 7 வருஷம் இருக்காது சார். இதுதான் மல்ச்சிங் ஷீட்னு ஒரு ஷீட் இருக்கு சார். அது மல்ச்சிங் ஷீட் வந்து அது ஷார்ட் பீரியட் சார். இது நம்ம இந்த இது போடுவாங்கல்ல சார், வாட்டர் மிலன் போடுவாங்கல்ல. வாட்டர் மிலன் பீரியட் வந்து ஒரு 4 மாதம் தான். 4 மாதத்துக்கு முடிஞ்சிடும். 4 இல்லை 5 மாதத்துக்கு அது வரலாம். அது மேலே போயிடும். அதில் வந்து மைக்ரான் இருக்குது. 10 மைக்ரான், 13, 20 மைக்ரான் திக்னஸ் இருக்குது. திக்னஸ் போட்டால் ஒன்று கொஞ்சம் நாள். கத்திரிக்காய் செடிக்கு திக்னஸ் போடுவாங்க. கத்திரிக்காய் செடி வந்து 6 மாதம் இருக்குது, 1 வருஷம் இருக்கும். இந்த வாட்டர் மிலன் போடுறது மட்டும் கம்மி தான். அது வரலாம் பில்லு உரமாக இது பண்ணிங்க. அது வேற இது வேற. அதில் வந்து தண்ணி போகுது மேலே. தண்ணி இப்போ நமக்கு இது ஒரு 4-5 நாள் மழை பெஞ்சுதான் இருந்தா கூட நம்ம தண்ணி விட்டு தான் ஆகணும் மல்ச்சிங் ஷீட்ல. ஏன்னா அதுக்கு இது கேப்பே இருக்காது போகிறதுக்கு. தண்ணி விடணும். இதுக்கு அது மாதிரி இல்லை. இது தண்ணி விடவே தேவையில்லை. மழை பெஞ்சா அப்படியே அந்த தண்ணி அப்படியே கீழே போயிடும். தரைக்கு போயிடும். அந்த ஃபெசிலிட்டி தான் இப்போ இதுக்கு. இதுக்கு டிஃபரன்ஸ்னா இதுதான். வேற ஏதாவது பேப்பர் போட்டா கூட கலர்லாம் வந்துட்டு லைஃப் வராது சார். அதுக்கெல்லாம் பேப்பர் எல்லாம் போட்டா எதுவுமே வராது லைஃப். நீங்க போட்டு பாருங்களேன். வெள்ளைக்கோணி அந்த நம்ம மைக்க கவர் இருக்குல்ல சார், அது கொஞ்ச நாள் போட்டு வைங்களேன். கொஞ்ச நாளுக்கு மக்கிடும். பவுடர் மாதிரி ஆயிடும். இது வந்து 7 வருஷம் 5 வருஷம் கம்பெனி கேரண்டி தரும். 7 வருஷம் கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். சரி, இது போட்டு எத்தனை மாசம் சார் அது போட்டு? சார் இப்பதான் அது 1 மீட்டர் சார். அது 1 மீட்டருக்கு 100 மீட்டர் லென்த். அது தச்சிருக்கேன் நான் தண்ணி. நம்ம ஃபீல்டில் அது போடும்போது 1 மீட்டர் சரியா போகுது அந்த செடிக்கு போகிறது. இது நம்ம கொஞ்சம் ஏதோ பாம்புக்கும் போகாமல் இருக்கும் சொல்லிட்டு சுற்றி போட்டு வச்சிருக்கோம் ஒரு சேஃப்டிக்காக தான். இருக்கு சார். 100 மைக்ரான் 100 சார். அது 100 மைக்ரான். இதோட பெருசாவும் இருக்கா? இல்லை அதோட இல்லை. கம்மியாக இருக்கு. 90 இருக்கு, 8 இருக்கு. குவாலிட்டி கம்மியாயிடும். ரேட்டு இன்னும் கொஞ்சம். அதுக்கு இதுக்கு என்ன 80 மைக்ரான் 100 மைக்ரான் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் லைஃப் வரும் சார். 80 இது 100 5 வருஷம் கேரண்டி தரேன் கம்பெனிக்காரர். அது 80, 60 அப்படி வரும்போது ரேட்டு குறையும், கம்மியாக இதாகிடும். எத்தனை மாசம் சார் ஆகுது? இது 2 மாதம் கிடக்குது சார். இப்போ தான் 1 மாதம் 2 மாதம் தான் இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி ஆளுங்களை வச்சு தான் இந்த இடத்துல கல்ல நட்டு. ஆமாம். இந்த இது முன்னாடி ஸ்ப்ரிங்க்லர் தெளிக்கும் சார். நர்சரி இருந்தது. பில்லு 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணே இருப்பான். பில்லே வராது இனிமேல் அதில். அது ஒன்று. இந்த ஸ்ப்ரிங்க்லர் டெய்லி தண்ணி தெளிக்கிறதுனால பாம்புக்கும் அதிகமாக வரும். பாம்பு நிறைய வரும் இங்கே. இப்போ இது எதுவுமே வராது. நைட்டில் கீட்டில் எப்பாவது வந்து ஜாலியாக இருக்கலாம். ஒரு ஈவினிங் ஒரு 6 ஆச்சுன்னா 1 மணி நேரம் வந்து உட்காந்துட்டு போகலாம், உட்காரலாம். நிறைய பேர் வராங்களா சண்டே. ஆனால் திருத்தணுக்கு முருகர் கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க இங்கே பாம்புக்கு வந்து. அது அவங்க கோயிலெல்லாம் முடிச்சுட்டு 5 மணிக்கு மேலே தான் வராங்க இங்கே. கொஞ்சம் பயமா இருக்கு. இப்போ தைரியமா சுத்தி போட்டேன் சார். அங்கேருந்து அந்த இது மட்டும் விட்டு சுத்தி முடிஞ்ச வரலாம் போட்டேன். ஒரு டைம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டேன்னா இதாகிடுது. இல்லை சார், நான் ஃபர்ஸ்ட் ஒரு 50 ரோல் எடுத்து வந்தேன் சார். இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. கொஞ்சம் தான் போட்டேன். இதுக்கே சார் இல்லை போடவே இல்லை சார். நான் 50 ரோல் அப்படியே இருக்கு. 10 ரோல் தான் போட்டிருக்கேன். அது ஒரு ரோல் வந்து 2500 ரூபா வருது சார். ஆமாம். ஒரு ரோல் வந்து எத்தனை சென்ட்டுக்கு பயன்படுத்தலாம்? அது கரெக்டாக கால்குலேட் பண்ணல சார். இது எத்தனை ஏக்கர் சார்? இங்கே 6 ஏக்கர் இருக்கு சார். 6 ஏக்கருக்கு 50 ரோல் போதும். 10 சார். எவ்வளோ ரோல்? 6 ஏக்கருக்கு வந்து எப்படியும் ஒரு 80 ரோல் தேவைப்படும். 100 மீட்டர் தான் சார் ஒரு ரோல். அது டிராகன் வந்து இப்போ வந்து 10 அடி கேப் இருக்கு சார். 10க்கு 10 இல்லை, அது மாதிரி நிறைய வந்துடும். அது லென்த் நிறைய வரும். நான் அது இன்னும் அது ட்ரை பண்ணல. டிராகனுக்கு ட்ரை பண்ணல. இங்கே பார்க்கலாம், அதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. நல்ல மாற்றம் தெரியுது. ஆமாம், கண்டிப்பாக தெரியுது. சரி, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆளுங்க வச்சு எடுத்துருக்கீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்லுங்க சார். ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டம். அது ஒன்று. இன்னொரு இது என்னன்னா, இந்த நம்பி இப்போ நமக்கு கொஞ்சம் பில் எடுக்கணும்னா கொஞ்சம் ஏறா இருக்கணும்.
இப்போ ஈரம் இருந்ததா நம்ம ஈரம் இல்லைன்னா கெட்டியா இருந்தா இப்போ 2 ஆள் பிடிக்கிறது 5 ஆள் பிடிக்கும் ஓ. சார். நம்ம 4 நாள் கூப்பிடலாம் 4 நாளைக்கு அவங்க காவால 100 நாள் வேலை வந்துடும். 10 நாள் அங்கே போயிடுவாங்க. திரும்பி நமக்கு இங்க ஈரம் இருக்காது. அந்த கஷ்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும்ல. இப்போ பில்லு ஈரமே இல்லாத இடத்துல விட்டாங்க சரி, ஒரு 2 நாள், 1 நாள் வெட்டு 2 நாள் வெட்டுவாங்க. கொஞ்சம் ஈரம் இருந்தா சரண் இது பண்ணுவாங்க. அதுக்கு என்ன செலவாகும்? ஆமா, செலவாயினே இருக்கும். எவ்வளவு செலவு? ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? இப்போ கூலி 200 ரூபாய் கொடுத்துன்னு இருக்கேன் சார். 180. எத்தனை பேர் வருவாங்க சார்? ஆளுங்க நிறைய இருக்காங்க. 100 நாள் வேலைக்கு போயிட்டு தான் ஆளுங்க வருது கஷ்டம். ஆளுங்க நிறைய இருக்காங்க. களை எடுக்கணும் எவ்வளவு ஜாஸ்தி ஆகுது? கண்டிப்பா. இப்போ நான் சம்பாதிக்கிறதுல பாதி அதிகம் வைக்கிறேன் களை எடுக்கிறதுக்கு. இப்போ பாதி செலவு மிச்சம். இது மாதிரி இது போட்ட பாதியில் சார் ஒன்றும் மிச்சமாயிடும். 80% மிச்சமாயிடும் எனக்கு. கவலையே கிடையாது. ஆமா சார், கொஞ்சம் நல்லா இருந்தாலும் சார் நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. அது யாரும் வந்து பார்த்தனால பெனிஃபிட் எதுவும் இல்லை. நமக்கு ஒரு ஆசை இல்லை, எல்லாரும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஜிஆர்டி ஓனரே வந்தார் சார், சேர்மனே வந்தார் ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல. ஆமா ஆமா ஆமா, ராஜேந்திரன் சார்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல வந்தார். ஆமா. இந்த வேர்டு மேட்டர்ன்றது எல்லாரும் வந்து போட வேண்டிய ஒன்று தான். ஆமா சார். இது பணம் ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கணுமா சார்? இல்லை சார், எதுவுமே தேவையில்லை. நம்ம போஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணி இது பண்ணலாம், அப்படியே ஜாயின் பண்ணலாம். இந்த வீடு மேட்டர்ன்றது எல்லாரும் வந்து விவசாயிகளும் பயன்படுத்த இருக்கிற சொன்ன மாதிரி ஆள் பிரச்சனைக்கும் வந்து கலைகளால் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆமா. இப்போ அந்த கொஞ்சம் பாருங்களேன், அங்க போடாதனால எவ்வளோ பில்லர் இது பாருங்க. இங்க போடாதனால அங்கே கலைகள் நிறைய இருக்கு. ஆமா. இங்கே சரி, போடுற மண்ணோட பலம் எதுவும் அதெல்லாம் ஒன்றும் பாதிக்கப்படாது? ஏதுமாங்க சார், மண்ணுக்கு அதுக்கு எதுவுமே இல்லை. இன்னும் அதுல இருக்கிறதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கும். இந்த பில்லு கில்லு சாப்பிடாம அந்த சத்துவெல்லாம் அப்படியே இருக்கும். நல்லா ஈஸியா மக்கிடும். ஆமா, ஏர் பாட்டுக்கு அந்த காத்து ஓட்ட அப்படியே போயின்னு இருக்குங்க சார். அதில் நீங்க மல்ச்சிங் ஷீட் போட்டால் கூட அது அந்த ஹீட்டுக்கு அதுல இருக்கிற மண் புழுகுன்னு சத்துடும். இதுல பிரச்சனையே இல்லை. சொன்ன மாதிரி அதுல காத்து வரதுக்கு வாய்ப்பு. ஆமா, வாய்ப்பே இல்லை அதுக்கு. இது வந்து காத்து ஹேர் சொல்யூஷன். ஆமா, கேட்டுக்கிறது வீடு மேட்டர் பற்றி நிறைய விஷயம் சொல்லுங்க. பார்க்குற விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக விவரம். ஏன்னா இப்போ இருக்கிற ஆள் பிரச்சனை நிறைய இருக்குது. இந்த அந்த கலைகளை எடுக்கணும்னா அதுக்கு நம்ம செலவு இது மாதிரி ஒன் டைம் யூஸ் கூட 5 7 வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. கேட்டுக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.